ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 10 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 10th கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஒயின்ஸ்னால் என்னது, ஒயின்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் டிசைன்ஸ் போடுவோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒயின்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேசிக் ஒயின்ஸ்னால் என்னென்னா, ஜஸ்ட் நம்ம லீஃப் ஃபார்மேட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ லைட்டாக அப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி நீங்கள் இழுத்துனீங்கன்னா ஒரு ஒயின் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயின்ஸ். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து குண்டாகவும் போடலாம். எப்படின்னா, கொஞ்சம் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் நேரம் அந்த ப்ளேஸில் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இது ஒரு ஒயின். புரிஞ்சா நான் எப்படி போடுறேன் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் இப்படி இழுத்துட்டு நீட்டாமல் நீங்கள் ஒரே ப்ளேஸில் கூட வச்சுருந்து இப்படி இழுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி போடுறேன் அப்படின்னு? அதே மாதிரி இந்த மாதிரி போடலாம். ரொம்ப இது பண்ணாமல் இப்படி போடலாம். புரிஞ்சுதா? இப்படி போட்டுட்டு இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் இழுத்து இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதுலேயே நம்மளுக்கு இன்னொரு டைப் லீவ்ஸும் உண்டு. எப்படின்னா, நம்ம ஒரே பக்கம் போடுறத நம்ம வந்து இந்த சைடும் போடுறோம், அவ்வளோதான். போட்டுட்டு இப்படி கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இது ஒரு லீஃப். ஓகேவா? அதாவது ஒயின்ஸ். இன்னும் ரொம்பவே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து சிலவங்க என்ன பண்ணால் என்ன பாருங்கள், காமிச்சு தரேன். லைன் போட்டுட்டு இங்கே இந்த மாதிரி போடணும், இங்கே இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிசைன்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இனி வந்து நம்ம இந்த ஒயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். புரியுதா? ஒயின்ஸ்னால் இவ்வளோ தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம போடுறது பேர் தான் ஒயின்ஸு. அதை வந்து நம்ம எங்கனெல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி போடணும், அதுதான் நம்ம வந்து கிளியராக இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நார்மல் ஒயின் ஒன்று போடலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு லைன் போடுங்க. லைனை போட்டுட்டு நம்ம நார்மலாக ஒரு ஒயின்ஸ் போடலாமா? டிப்பை வந்து தொடச்சி போடுங்க. எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து டிப்பை வந்து தொடச்சி தான் போடணும். ஓகேவா? இப்படி போட்டுட்டு ஓகே, நம்ம இந்த சைடு போட போகிறோம். அதே மாதிரி தான் போட போகிறோம். போடுறேன்னு இப்போ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஒயின். ஓகேவா? இது வந்து நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இதை போடுவோம். இனி வந்து டியர் ட்ராப்ஸில் வந்து நம்ம எப்படி ஒயின் போடுவோம் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, நம்ம டாட் வைப்போம் இல்லைப்பா, அதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ். இப்போ இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இதிலேருந்து நம்ம எப்படி இழுத்து விடணும், இந்த மாதிரி இழுத்து விடணும். இது பேர் தான் டியர் ட்ராப்ஸ். அதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காணிக்கிறேன். அதே மாதிரி லைன் போட்டுட்டு
லைனில் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்ருங்க. இந்தமாரி இப்படி ஒரு டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்ருங்க. டாட் அதே மாதிரி தான் இப்படி கீழேயும் வைங்க. வச்சுட்டு இப்படி இழுத்து விடுங்க. தெரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் போடணும். கர்வ் ஷேப்லேயும் நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டாட் வைங்க. டாட் வச்சு இப்படி இழுத்து விடுங்க. டாட் இப்படி இழுக்கணும். டாட் வச்சு இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் ஒயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டியர் ட்ராப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இனி வந்து ஒரு வேவி ஒயின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? வேவியில் நம்ம ஒரு வேவில் வந்து ஒயின் போட்டால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல அப்படி சின்னதாக ஒயின் போடுங்க. வேவ் போடுங்க. போட்டுட்டு இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுத்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி விட்டுருங்க. இவ்வளோதான். அதுமாதிரி இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுங்க. இவ்வளோதான். அடுத்தது இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுங்க. இவ்வளோதான். அடுத்தது இந்த பிளேஸ்லேருந்து எடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது நான் உங்களுக்கு சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கர்வ் வேணாலும் போடலாம். புரியுதா? எவ்வளோ கர்வ் வேணாலும் போட்டு அதே ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த லீஃபை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டு அதில் இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்து லீவ்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக போடலாம். நம்ம அதில் வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுக்கல, இதில் மட்டும்தான் நம்ம இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம். தெரியுதா நான் எப்படி போடுறேன்னு? அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைட் போடலாம். பார்த்தீங்களா இந்த ஒயின் டிசைன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு? இப்போ நம்ம பேசிக்கான ஒயின்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இனி கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக போகலாமா? எப்படின்னா இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இதில் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட போகிறோம். அப்படின்னா இப்படி எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் இந்த மாதிரி போட போகிறோம். ஓகேவா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டாட், அடுத்தது அதே மாதிரி 3 வாட்டி எடுக்கணும். சரியா? அதே மாதிரி தான் இப்படி கீழேயும் எடுங்க. எடுத்துட்டு ஒரு 3 டாட்ஸ் இப்படி போடுங்க. அடுத்தது டாட் டாட் மாதிரி கீழே இருந்து அப்படி எடுங்க.
எடுத்துகிட்டு 3 டாட்ஸ்.